ஹலோ எவ்ரிவன், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் சுகம் ஸ்க்ரீன்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஸ்க்ரீன் எப்படி ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எளிய முறையில். இது வந்து எங்களோட ஸ்க்ரீன் ஒட்டுற மிஷின். இது வந்து எங்களோட சொந்த தயாரிப்பு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு செஞ்சு தருவோம். இப்போ ஸ்க்ரீன் எப்படி அடிக்கலான்னு பார்க்கலாம். இதுதான் எங்களோட ஃப்ரேம். எங்ககிட்ட இருக்க சின்ன சைஸ் ஃப்ரேம் சைஸ் வந்து 27க்கு 19 இன்ச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்க்ரீன் ஒட்ட போகிறோம். இது வந்து ஸ்க்ரீன் துணி மெஸ்ஸு 500 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த துணியை எடுத்து ஸ்க்ரீனோட ஃப்ரேம் சைஸ் இருக்குல்ல, அதை விட 4 பக்கமும் 6 இன்ச் வந்து எக்ஸஸாக வெட்டிக்கணும். அப்போ தான் நம்மளால் ப்ராப்பராக டைட் பண்ண முடியும். ஒரு சைடு ஏற்ற இறக்கமாக இருந்தாலோ இல்லை குறைச்சி இருந்தாலோ டைட் பண்ண முடியாது. ஸ்க்ரீன் வந்து டெம்பர் கிடைக்காது, துணி வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ கரெக்டாக வெட்டிக்கோங்க. 4 பக்கமும் ஈவனாக இருக்க மாதிரி 6 இன்ச் எக்ஸ்ட்ரா வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு இதே மாதிரி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. எல்லா நட்டையும் ப்ராப்பராக டைட் பண்ணிக்கோங்க. ஒரு சைட் டைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதோட ஆப்போசிட் சைடில் தான் டைட் பண்ணணும். சைட்லலாம் டைட் பண்ணக்கூடாது. அப்படி டைட் பண்ணால் டெம்பர் கிடைக்காது. ஆப்போசிட் சைட் டைட் பண்ணும்போது தான் 4 பக்கமும் ஈவனாக டெம்பர் கிடைக்கும். அடுத்து சைடில் இப்போ டைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த சைட் டைட் பண்ணிட்டு இதோட ஆப்போசிட் சைட் டைட் பண்ணணும். எல்லா நட்டையும் கவனமாக டைட் பண்ணுங்கள். ஏதாவது ஒன்று லூஸாக இருந்தாலும் லாஸ்ட்டில் டைட் பண்ணும்போது டெம்பர் வராது, அந்த இடம் மட்டும் லூஸ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஆப்போசிட் சைட் டைட் பண்ணுறோம். பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த நட்டை வந்து டைட் பண்ண போகிறோம். இதுதான் டெம்பர் கொடுக்கும். 4 பக்கமும் இதை வந்து கிராஜுவலாக டைட் பண்ணணும். ஒரேடியாக ஃபோர்ஸாக பண்ணிடக்கூடாது. 4 பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும். ஒரே மாதிரி டைட் பண்ணணும். திரும்ப 4 பக்கமும் டைட் பண்ணிகிட்டே இருக்கணும், டெம்பர் கிடைக்கிற வரைக்கும். அந்த துணி வந்து சென்டரில் லூஸாக இருக்கக்கூடாது. நம்ம தொட்டு பார்க்கும்போதே டெம்பராக இருக்கணும். அந்தளவுக்கு டைட் பண்ணிக்கணும். நான் ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறேன். டைட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து 743 அப்படிங்கிற ஒரு கம்மு. இது வந்து ஃப்ளெக்ஸோட்டை யூஸ் பண்ணுவோம். அந்த கம் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ரொம்ப பவர்ஃபுல்லானது. பார்த்து யூஸ் பண்ணுங்கள். வெட்டும்போது ரொம்ப கவனமாக வெட்டிக்கோங்க. ஓப்பன் பண்ணும்போது இது கண்ணில் பட்டால் கண் பார்வை போயிடும். ஸோ கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். அடாப்டர் வந்து அதிலே கொடுத்துருப்பாங்க, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பக்கமாக ஒட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். கவனமாக ஒட்டணும். சப்போஸ் அந்த கம் வந்து உள்ளே தெரிச்சிட்டாலோ, அதாவது அந்த ஸ்க்ரீனோட இன்சைடு கம் பட்டுட்டாலோ இல்லை லீக் ஆயிடுச்சுனாலும் எதுவுமே பண்ண முடியாது. அந்த இடத்துல வந்து எக்ஸ்போஸ் ஆகாது. ஸோ படாமல் கொஞ்சம் நிதானமாக கவனமாக ஒட்டிக்கோங்க. ஒவ்வொரு சைடும் ஒட்டுறதுக்கு முன்னாடி டெம்பர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஒட்டுங்க.
ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ண போகிறேன். லாஸ்ட் பக்கம் வந்தாச்சு. நல்லா டைட் பண்ணிவிட்டு, ஏன்னா அதுக்கு மேலே உங்களால் டைட் பண்ண முடியாது. ஸோ லாஸ்ட் பக்கம் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு டெம்பர் ஓகேவாக இருக்க பட்சத்தில் ஒட்ட ஆரம்பிச்சிருங்க. ஸ்க்ரீன் இப்போ வந்து ஃபினிஷ் ஆக போகுது. ஒட்டி முடிக்க போகிறோம். அவ்வளோதான். ஸோ நல்லா ஸ்டிக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி ஒட்டிட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்பராக ரிமூவ் பண்ணணும். நம்ம கிளாத் வச்சு டைட் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்த ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண்ணி ஒவ்வொரு சைடும் கிளாத்தை வெளியே எடுக்கணும். இது வந்து ஆப்போசிட் சைடு ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு பக்கமாக ரிமூவ் பண்ணலாம். இந்த கம் வந்து கொஞ்ச நேரத்துலேயே ஒட்டிடும். நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் ஒவ்வொரு பக்கமும் ஒட்டி முடிச்சுட்டு நீங்கள் ரிமூவ் பண்ண கரெக்டாக இருக்கும். உடனே ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சுட்டு அந்த எக்ஸஸாக இருக்க கிளாத் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துருங்க. கத்தி வந்து உள்ள இன்சைடில் பற்றாமல் பார்த்து வெட்டுங்க. ஏன்னா அந்த கிளாத் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ நம்மளோட ஸ்க்ரீன் வந்து ரெடியாக இருக்குது. ஸ்க்ரீனோட டெம்பரை வந்து இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். எந்த அளவுக்கு ஸ்க்ரீன் வந்து டெம்பராக இருக்குது, எவ்வளோ வெயிட் வந்து அது தாங்கும் அப்படின்னு செக் பண்ணுறோம். இது வந்து 3 kg இங்க்கு பை பிரிண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற வந்து பிரிண்ட் போட யூஸ் பண்ணுற இங்க் இது. அடுத்து ஒரு 3 kg, நெக்ஸ்ட்டு ஒரு 3 kg, அடுத்து ஒரு 3 kg. மொத்தம் வந்து 4 இங்க்கு டப்பா வச்சுருக்கோம். ஒவ்வொன்றும் 3 கிலோ. ஸோ டோட்டலாக 12 கிலோ. 12 கிலோவே அந்த ஸ்க்ரீன் வந்து தாங்குது. அவ்வளோதான், ஃபினிஷ்டு. பாய்.